ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வந்து பல பணியாரம் பார்த்தோம். இன்றைக்கி வந்து அரிசி உளுந்து போட்டு பணியாரம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து 100 கிராம் உலக்குக்கு வந்து 3 உலக்கு அரிசி, 1 உலக்கு உளுந்து. பாருங்கள் எப்படி அளவு போடுதுன்ட்டு. 1 உலக்கு போட்டிருக்கிறேன். ரெண்டாவது 3 உலக்கு அரிசி போட்டாச்சு. 1 உலக்கு உளுந்து, வெந்தயம் போட்டு நம்ம இது நல்லா ஒரு 2லேருந்து 2.5 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊறட்டும். அரிசியில் உளுந்துலேயும் வந்து லைட்டாக தூசி இருக்கும். ஸோ நான் களைஞ்சி ஃபஸ்ட்டு ஒரு தண்ணியை வந்து தூர எடுத்துருந்தேன். இனி இது இப்போ ஊறட்டும். பாருங்கள் நல்லா ஊறிருக்கு. இதை வந்து நம்ம கொஞ்சம் கட்டியாக தான் அரைக்கணும். ஏன்னா நான் வந்து பாகு காய்ச்சி ஊற்றும் போது தோசை மாவு பதத்துக்கு வந்துடணும். அதனால் கட்டி அரைக்கணும். இது ரொம்ப கட்டியாக இல்லை, மாவு நல்லா அரைஞ்சி ரொம்ப தோசை மாவு பதத்துக்கு அரைக்காமல் கொஞ்சம் கட்டி அரைக்கணும். அவ்வளோதான். நான் எடுத்து போட்டுக்கிட்டேன். நான் இப்போ உங்களுக்கு அரைச்சி காமிக்கிறேன் பாருங்கள். இதில் நான் என்னென்ன போட்டிருக்கோம்னா பச்சரிசி, உளுந்து, வெந்தயம், வேறு எதுவும் போடலை. சரிங்களா? பாருங்கள் இந்த அளவு கட்டியாக வடையோடி கொஞ்சம் தண்ணி கூட வச்சு அரைச்சிருக்கேன். நைஸாக அரைச்சிட்டேன் பாருங்கள். சொரப்பாக இல்லை. இதை வலிச்சு ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கலாம். நம்ம மாவு அரைச்சி ரெடி பண்ணியாச்சு. இதுக்கு கொஞ்சோண்டு உப்பு போட்டால் போதும். தேவையான உப்பு போட்டு நான் இதை பிசைஞ்சு வச்சுருந்தேன். எப்படி கட்டியாக இருக்குது பாருங்கள். நம்ம அப்போ தான் பாவு காய்ச்சி ஊற்றும் போது நமக்கு மாவு இது அப்படி ஒரு 7லேருந்து 8 மணி நேரத்துக்கு நம்ம மூடி வச்சிடணும். பாருங்கள் மாவு நல்லா பொங்கிருக்கு. நான் இதில் வந்து பாதி தான் சுட போகிறேன். மீதி மாவை எடுத்து வைக்க போகிறேன். பாருங்கள் இந்த மாவு மட்டும் தான் நான் பணியாரம் சுட போகிறேன். கம்மியாக இருக்குன்னு நினைக்காங்க. இதில் 10-30 பணியாரம் சுடலாம். வாங்க எப்படி சுடலாம்னு பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாவுக்கு நான் ஒரு கட்டி மண்டபம் ஃபுல்லாக எடுத்துருக்கேன். இதை இடித்து நம்ம பாகு காய்ச்சணும். பாருங்கள் நான் இடித்து எடுத்துக்கிட்டேன். இதுக்கு வந்து ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது. 1/2 டம்ளர் ஊற்றி அடுப்பு வச்சு சிம்மில் வச்சே பாகு காய்ச்சுங்க. பாருங்கள் பாகு கொதிக்க ஆரம்பிச்சிட்டு இது வந்து அப்படியே ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். நம்ம இதை அப்படி பாகு ரெடியாக இருந்தால இருத்து தான் ஊற்றணும். அப்படியே ஊற்றக்கூடாது. தூசி நிறைய இருக்கும் சில மண்டபத்தில். பாருங்கள் எனக்கு வந்து கரெக்டாக கரைஞ்சி இந்த மாதிரி லிக்விட் ஸ்டேஜுக்கு வந்துட்டு இனி இது மாதிரி வந்து இருத்து பாவில் ஊற்ற வேண்டியதான். இது நல்லா கிண்டி கொடுக்கணும். எனக்கு கிண்டுறதை வீடியோ எடுக்க முடியல. இந்த வீடியோ ஹெல்ப் பண்ணுற ஆளை பார்த்தீங்களா? தேங்க்யூ சொல்லிடு. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. நல்லா ஒன்று போல் கிண்டி விடணும். ஓகேங்களா? பாருங்கள் இந்த வெள்ளையாக தனித்தனியாக தெரிறதுலாம் தெரியக்கூடாது. அப்படியே ஃபுல்லாக ஒன்று போல் கிண்டிக்கிட்டே இருங்க. கேமராவில் விளையாடக்கூடாது. நல்லா மாவு கரெக்டான பதத்துக்கு வந்துட்டு இனி நம்ம எப்படி குழி பண்ணி அரைஞ்சேன்னு பார்க்கலாமா? வாங்க. இது ஈஸியான ரெசிபி தான். இதெல்லாம் வந்து பிள்ளைங்களுக்கு அடிக்கடி நம்ம செஞ்சு கொடுக்கலாம். உங்களுக்கு குழிப்பணியாரம் பிடிக்கும்னா வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் குழிப்பணியாரன்ட்டு. சரி, பணியாரம் செய்யறதுக்கு ஆரம்பிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ஒரு தடவை நெய்யில் ஒரு தடவை நல்லெண்ணெயில் செஞ்சு காமிக்கிறேன். பாருங்கள் ஃபஸ்ட்டு நான் நெய் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? பன்னீருக்கு காயிட்டும். பாருங்க காஞ்சிச்சு. ஊற்றி முடிச்சுட்டு கொஞ்சம் தீயை கூட்டி வச்சுக்கிறேங்க. ஊற்றி தானே வச்சுருக்கேன். ஓகேங்களா? எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் நெய் அப்படி போட்டுக்கிறேங்க.
ஓகேங்களா? பாருங்கள் வெந்துருச்சு. இப்போ நம்ம வந்து ஸ்டேஜில் மாற்றி போட்டுருலாம். மாற்றி விட்டா ஒன்றா அது எல்லாத்தையுமே மாற்றிடுங்க. அடுப்பு கூட்டி வச்சிங்கன்னா சிம்மில் போட்டுருங்க. இனி சிம்மிலே கிடந்தால் அது வேகும். அம்மா பாருங்கள் எல்லாமே ஒன்று போல் வெந்துருச்சு. இனிமேல் நம்ம அப்படி எடுத்துக்கிற வேண்டியதான். பாருங்கள் நெய்யில் சுட்டது பனியாரம் எப்படி இருக்கு பாருங்கள். உள்ளே நல்லா வெந்து சாஃப்டாக பாருங்கள். ஓகேங்களா? பிள்ளைங்களுக்கு இப்படி நம்ம ஈவினிங் வந்து நல்லா ஹெல்த்தியாக நம்ம வந்து இப்படியும் செஞ்சு கொடுக்கலாம். நெய்யில் சுட்டு எடுத்துட்டோம். நம்ம அடுத்து வந்து நான் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். நெய்யை விட பணியாரத்துக்கு நல்லெண்ணெய் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். நான் முக்கால்வாசி நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன். என் பெரிய பையன் நெய் கேட்டால் மட்டும் நெய் யூஸ் பண்ணுவேன். இந்த மாதிரி ரெடி ஆகிட்டு பாருங்கள். இது ஈஸியான ரெசிபி தான். வீக்லி ஒன்ஸ் நம்ம பிள்ளைங்களுக்கு அழகாக பண்ணி கொடுக்கலாம். ஹெல்த்தியும் கூட. ரெடி ஆகிட்டு எடுத்துக்கலாமா? ஓகே, இந்த மாதிரி பனியாரம் ரெடி. அடுத்து ஊற்றிடுவோம். பாருங்கள் இதுக்கு வந்து ரொம்ப மாவுலாம் தேவையில்லை. 2-2.5 கரண்டி மாவு தான் இருக்குது. மீதியை வந்து நான் இனிப்பாப்பம் சுடுறதுக்காக எடுத்து வச்சுக்கிட்டேன். என் பையனுக்கு 2.5 கரண்டி மாவுலே இவ்வளோ பனியாரம் என்னால் சுட முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்த போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு வரிசையாக வரும். தேங்க்யூ.